வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யவும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல சில குறிப்பிட்ட உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளணும். இதனால நரம்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக் ஆகுது, அதாவது பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். இப்போ நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதுவும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே தொடர்ந்து விதைகள் மற்றும் நட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். குறிப்பா பிஸ்தாவை நீங்க சாப்பிடும்போது வளமான அளவில் அந்த தயாமின் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நரம்புகள் பலம் பெறும். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாதத்திற்கு 4 தடவை, அதாவது வாரத்திற்கு ஒரு தடவை பன்றி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கலாம். ஓட்ஸ் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு, அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை நமக்கு அமைதிப்படுத்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நமக்கு இருக்காது. கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மீன்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 யார் ஒருத்தருக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை நீங்க எடுத்துக்கோங்க. குறைந்தது வாரத்தில் நம்ம ஒரு வாரத்தில் 2 நாட்கள் நம்ம மீன் சாப்பிடலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இப்போ மீன்களையும் கடல் உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய B12 நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது மீன்களை அடிக்கடி சாப்பிட்டோம்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அது எந்த இறைச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, சிக்கன், இது மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கணும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு சத்துங்க இல்லையா? ஸோ எனவே நம்மளுடைய டயட்ல நம்ம சிக்கன், ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இதனால சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது விட்டமின் B12 சத்து மட்டும் கிடைக்காது, இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலமாக இருக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து, அதாவது வளரக்கூடிய குழந்தைகளை தொடங்கி உங்களுக்கு பார்த்தோம்னா இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதுதான் பார்த்தோம்னா வளரக்கூடிய குழந்தைகளினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமாகவும் நரம்புகளை பலப்படுத்தும். எனவே வலுவான நரம்பு மண்டலத்துடன் குழந்தை பிறக்கிறதுக்கு முழு தானியங்களை கர்ப்பிணி பெண்கள் கூட தங்களுடைய உணவுகளும் சேர்த்துக்கலாம். ஆனால் அளவு தெரியாமல் சாப்பிடக்கூடாது. அளவோட மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகளை பலப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையும் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமாக நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம்.
அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கக்கூடிய பழங்களையும் சாப்பிடலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களையும் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நரம்புகள் நமக்கு வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்குது. அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையுமே சரி செய்யும். பிரண்டைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி பிரண்டையை வாரம் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுவாக இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். மேலும் நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறது. வெற்றிலையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம தடுத்துக்கலாம். வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை வந்து நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால அளவோடு வெற்றிலை சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம வந்து முருங்கை கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கை கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை நம்ம அந்த முருங்கை கீரையை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கை கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கை கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக அது இருக்கும். பேரிச்சம்பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்டாலோ அல்லது பாலில் ஊற வைத்து சாப்பிட்டாலோ பலகீனமான உடல் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்களை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். தொடர்ந்து தினமும் பழங்களை சாப்பிடும்போது நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கீரைகளை பழங்கள் போலவே தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலப்படுத்திக்கலாம். அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரையாவது நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து விடுபடுவதற்கு கீரைகள் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து இன்னும் பிற உணவுகளையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். அந்த உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழங்கள், அவகேடோ பழங்கள். அவகேடோ பழம்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸு ப்ளஸ் கீரைகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். இன்றைய தலைமுறையினர் வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.